விஜய் தன் படத்திலேயே திருநங்கைகளை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கேவலமா நம்பர்களை சொல்லிலாம் பேசக்கூடிய நபர் தானே. அவரையே திருநங்கை சமூகம் வந்து கண்டிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு என்ன அடிப்படை இருக்கும்? ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்கு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றான். அந்த எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறதுல திருநங்கையும் வர்றாங்கல்ல. சமத்துவன்றீங்களா, மதச்சார்பற்ற சமூக நீதி சமத்துவன்றீங்களா, அந்த சமத்துவத்துல திருநங்கையும் வர்றாங்கல்ல. கட்சிக்காரன் எவனோ ஃபேக் அடியில் போட்டுக்கணும், ஃபேக் அடியில் போட உன் கட்சிக்காரன் அத்தனை பேரும் ஃபேக் அடி தான்டா, கேவலமா எழுதுறான். இதை வன்மையா கண்டிக்கத்தக்கது. கழிவறை ஆண் பெண் இருக்கு, ஆனா திருநங்கைகளுக்கு இல்லை, அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சமூகம், உலகம் முழுமைக்கும் இருக்காங்க. இறைவனால் இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை புறந்தல்வதற்கு எவனுக்கும் இங்க உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சமூக மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். மாற்றுத்திறனாளிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவா நம்ம என்னதான் பேசலாம். கால் இல்லாதவனுடைய வழி கால் இல்லாதவனுக்கு தான் தெரியும். ரெண்டு கையும் இருக்கிற நமக்கு இந்த வழி தெரியாது. ஒரு கை இல்லாதவனுக்கு தான் ஒரு கை இல்லாதவனுடைய வழி என்ன அப்படின்னு தெரிய வரும். கண் பார்வை இல்லாத ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு தான் கண் பார்வை இல்லாதவருடைய வழி தெரியும். அவனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அவன் தான். அந்த வழியை வேற யாராலும் கடத்த முடியாது. ஈழத்தமிழர் வழினா அவன் தான் கடத்த முடியும், அவங்க தான் கடத்த முடியும். ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொல்லப்பட்ட மக்களுடைய வழியை அவங்க தான் கடத்த முடியும். திருநங்கைகளுடைய வழியை அவங்க தான் கடத்த முடியும். அப்ப திருநங்கைகளுக்கான பிரதிநிதியாக சட்டசபையில இந்தியாவிலேயே நாம் தமிழ் தான் வேட்பாளர் நிற்பாடுது. இப்படி வில்லிவாக்கத்தில் அவங்க வெற்றி பெற்றால் இந்தியாவின் முதல் திருநங்கை எம்எல்ஏ, ஒரு முதல் திருநங்கை எஸ்ஐ பெருமையாக சமூகம் கொண்டாடுது. ஒரு திருநங்கை இன்ஸ்பெக்டர் சமூகம் பெருமையாக கொண்டாடுது. அதுபோல திருநங்கை எம்எல்ஏ என்பதையும் சமூகம் பெருமையாக கொண்டாட வேண்டும் என்றுதான் அண்ணன் சீமான் பார்த்து பார்த்து சமூக நீதி சமத்துவம் பாலின சமத்துவம் என்ற அடிப்படையில் திருநங்கை நிப்பாட்டார். அதையும் கேவலப்படுத்துகிறது தாவேகா கும்பல் என்றால் இது அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கும்பல்.